இங்கிலாந்து வார்சஸ் இந்தியா தேர்டு டெஸ்ட் மேட்ச் லார்ட்ஸ் டெஸ்டோட டே 3 தான் இந்த டெஸ்ட் சீரீஸ்லயே ஒரு தரமான டேன்னு நான் சொல்லுவேன். ஏன்னா கடைசி 5 நிமிஷம் அப்சல்யூட்லி சினிமா அப்படிங்கிற மாதிரி தான் அங்கே நடந்தது. வேற மாதிரி தரமான சம்பவம். அதை உங்களுக்கு நான் ஃபுல் டீட்டெயிலா சொல்ல போறேன். கடைசி 5 நிமிஷம் ஒன் ஆஃப் தி கிரேட்டஸ்ட் பீக் சினிமா இன் லார்ட்ஸ் டெஸ்ட் அப்படிங்கிற மாதிரி தான் போயிட்டு இருந்தது. கில்லு கூட பென் டங்கட்டு ஜாக்கரோடைய கலாய்க்கிறது, ஜாக்கோடைய கிண்டல் பண்றது, சண்டை, வாக்குவாதம், ஏகப்பட்ட விஷயம் அங்கே நடந்துட்டு இருந்தது. இந்த மேட்சோட ரிவ்யூ பின்னாடி. அதுக்கு முன்னாடி என்ன சண்டை, என்ன சம்பவம், எதனால இப்படி பண்ணாங்க, அது பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த இங்கிலாந்து டெஸ்ட் சீரீஸ் முழுக்குமே நம்ம சுவாரஸ்யமான வீடியோக்களை சொல்லிட்டு இருக்கோம் அண்ட் ரிவ்யூவும் சொல்றோம். அதை மிஸ் பண்ணாம பார்த்துக்குங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். டே 2 முடியும் போது இந்தியா 145க்கு 3 விக்கெட்டை லாஸ்ட் பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் இப்போ டே 3 இன்னைக்கு ஸ்டார்ட் ஆச்சு. அதுல பாத்தீங்கன்னா இந்தியா ரிஷப் பண்ட் அண்ட் KL ராகுலை வச்சு எப்படியாவது சரி கட்டிடணும் அப்படின்னு சொல்லி போயிட்டு இருந்த சமயத்துல 2 பேருமே நம்ம எதிர்பார்க்காத நிலையில இருந்தும் செம்மைய பர்ஃபார்மன்ஸ் கொடுத்தாங்க. ஏன்னா KL ராகுல் 56 ரன் இருந்து எப்படி அது 100-ஆ கன்வெர்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அழகா காய் நகர்த்திட்டு இருந்தாரு. அதுக்கப்புறமா ரிஷப் பண்ட் பொறுத்தது போகும் மகனே பொங்கியலு அப்படின்னு சொல்லி அருமையா ஒரு 50 அடிச்சாரு. அதுக்கப்புறம் ஒரு நிதானமான ஆட்டத்தை வெளிப்படுத்துறாரு. இது நாள் வரைக்கும் ரிஷப் பண்ட் இந்த மாதிரி ஒரு நிதானமான ஆட்டத்தை நான் பார்த்ததே கிடையாது. அந்த மாதிரி ஆடிட்டு இருந்தது. அதே மாதிரி டே 3 லஞ்சுக்கு முன்னாடி ரிஷப் பண்ட் எதிர்பாராத விதமா ரன் அவுட் ஆகி பெவிலியன் திரும்பிட்டாரு. இது இந்தியன் ஃபேன்ஸ் மட்டும் இல்ல, BCCI ICC ஃபேன்ஸ் எல்லாத்துக்குமே ஒரு ஷாக்கிங்கா இருந்தது. இதுவா ரிஷப் பண்ட் அப்படிங்கிற மாதிரி அது KL ராகுல் எமோஷனல். அதுக்கப்புறம் டே 3ல லஞ்ச் முடிச்சுட்டு வந்தாங்க. KL ராகுல் அண்டு நிதிஷ்குமார் ரெட்டி விளையாடுவாங்கன்னு பார்த்தா அதுக்கு முன்னாடி சடேஜா இறங்கிட்டாரு. சடேஜாவும் KL ராகுலும் அருமையான ஆட்டத்தை வெளிப்படுத்தினாங்க. சடேஜா பொறுமையா காயினா நகர்த்தினாரு. KL ராகுல் அதிரடியா ஆடி அவரோட செஞ்சுரிய அடிச்சாரு. லார்ட்ஸ்ல இவருக்கு 2வது செஞ்சுரி. ஏன்னா இதுக்கு முன்னாடி 2021ல ஒரு செஞ்சுரி அடிச்சிருக்காரு. இந்த லார்ட்ஸ்ல செஞ்சுரிக்கு பேர் போனோம்னா ஜூ ரூட்டுக்கு அப்புறமா நம்ம KL ராகுல் தான். இவங்க ரிவர்லியில சோ KL ராகுல் சதம் போட்ட கையோடையே அவுட் ஆகி பெவிலியன் திரும்பினாரு. வேற மாதிரி சம்பவம் அங்க இங்கிலாந்து நிகழ்த்திட்டாங்க. அதுக்கப்புறமா நிதிஷ்குமார் ரெட்டி ஒரு சிங்கிள் எடுக்க ரொம்பவோ திணறுன்னு திணறிட்டு இருந்தாரு. அதெல்லாம் பொருட்படுத்தாம ரவீந்திரா ஜடேஜா இதுதான் பேட்டிங், இப்படித்தான் ஆடணும், கவர் டிரைவ்னா இப்படித்தான் ஆடணும், பேக் லிப்னா இப்படித்தான் ஆடணும், ஸ்ட்ரைட் டிரைவ்னா இப்படித்தான் ஆடணும் அப்படிங்கிற மாதிரி செமையா பர்ஃபார்மன்ஸ் பண்ணி அவரோட ஆஃப் செஞ்சுரியை பூர்த்தி பண்ணாரு. ஆஃப் செஞ்சுரி அடிச்ச கையோட அது செஞ்சுரியா கன்வெர்ட் பண்ணலான்னு பார்க்கும்போது நம்ம நிதிஷ்குமார் ரெட்டி 23 ரன்னுக்கு அவுட் ஆகி பெவிலியன் திரும்பிட்டாரு. அதுக்கப்புறமா நம்ம வாஷிங்டன் சுந்தரும் ரவீந்திரா ஜடேஜாவும் செமையாதான் பர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. நல்லாதான் போயிட்டு இருந்தது. சடனா என்னன்னு தெரியல, ரவீந்திரா ஜடேஜாக்கு அந்த பால் போட்டாங்க, அவுட் ஆகி அவரும் பெவிலியன் திரும்பிட்டாரு. அதுக்கப்புறமா நம்ம வாஷிங்டன் சுந்தர்னால என்ன பண்ண முடியுங்க, நீங்களே சொல்லுங்க. வாஷிங்டன் சுந்தர் ஒண்ணுமே பண்ண முடியல. டெய்லண்டர்ஸை வச்சு எதுவுமே பண்ண முடியல. வேற மாதிரி சம்பவத்தை பண்ணி காமிச்சாங்க அந்த இடத்துல இங்கிலாந்து டீம். ஸோ இதனால 387 ரன் இங்கிலாந்து அடிச்சிருந்தாங்க. நம்ம இந்தியாவும் அதே 387 ரன்னு தான் அடிச்சு ஸ்கோரை லெவல் பண்ணாங்க. ஒரு ரன்னு கம்மியும் இல்லை, ஒரு ரன் லீடு அதிகமாகவும் வைக்கல. ஸ்கோர் இஸ் லெவல். அதுக்கப்புறமா டைம் இஸ் 10:50 ஆயிருச்சு. ஸோ இதனால இங்கிலாந்துக்கு ஒரு ஓவர் வீசலாம் அப்படின்னு சொல்லி இந்தியா இங்கே தாங்க அப்சல்யூட்லி சினிமா நடந்தது. வேற மாதிரி சம்பவம் நடந்தது. ஒரு ஓவர் யாரு வீசுவா, நம்ம இந்தியன் சைட்ல பும்ரா தான் வீசுவா. அங்க ஜாக் க்ரோலி பேட்டிங் பிடிச்சாரு. ஃபர்ஸ்ட் 5 பால்
செமையாக தான் வீசினாரு. அதுக்கப்புறமா அந்த கையில் ஒரு இன்ஜுரி பட்டதுனால ஜாக்கரினால ஒன்றும் பண்ண முடியல. பும்ரா அவுட் ஸ்டாண்டிங்காக பவுல் பண்ணார். அந்த இடத்துல ஏகப்பட்ட சண்டை, ஏகப்பட்ட வாக்குவாதம், ஏகப்பட்ட சம்பவங்கள் போயிட்டு இருந்தது. ஒருவேளை சூப்பன் கில் விராட் கோலி மாதிரி அக்ரிஷனுக்கு வந்துட்டாரா, மை பாய்ஸ் அப்படிங்கிற மாதிரி தான் அங்கே சண்டை. ஒரு பாலுக்கு ஏன் இப்படி பண்ற அப்படிங்கிற மாதிரி தான் பிசியோதெரபிஸ்ட் கூப்பிடாரு. ஜெயக்கர்லி பெண்டக்கட் வந்து பேசுறாரு. டீம் இந்தியாவே சண்டை போடுது. சுப்மன் கில் அந்த இடத்துல ஒரு பாலுக்கு ஏன் இப்படி பண்ற அப்படிங்கிற மாதிரி தான் போச்சு. பட் பெருசா எந்த ஒரு சண்டைகள் நடக்கல. ஃபைனலி டே 3 முடிவில் இங்கிலாந்து 2ன்னு விளையாடுறாங்க. இன்னைக்கு டே 4ல தரமான சம்பவங்கள் காத்துட்டு இருக்கு. மக்களே வெயிட் பண்ணி பாருங்க. இந்த மாதிரி தரமான சுவாரஸ்யமான சம்பவங்கள் டே டு டே நம்ம சேனல்ல வந்துட்டே இருக்கும். பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. நம்ம சேனலை அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணி கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க மக்களே. டே 3 சம்பவங்கள் நீங்க எப்படி பாக்குறீங்கன்னு கீழே கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணிட்டு போங்க மக்களே. இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங் கிரிக்கெட் வீடியோவை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் மேலும் உங்களுக்கு வீடியோ வந்துகிட்டே இருக்கும்.